ஃப்ரெண்ட்ஸ், நட்புலரி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் தொடர் இணைய பயிலரங்கம். இன்று 1239வது நாள். 2023 தொடக்கப்பட்டு இன்று வரை தொடர் நிகழ்வாக செல்லும் இந்த நிகழ்வு தினம் காலை 5:27 முதல் 6:15 வரை செல்லும். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு வெயில். இந்த தலைப்பில் பல ஆளுமைகள் பேசிய நிலையில் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் திரு ரமேஷ் ராஜு அவர்கள். டிகே ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டன்சி என்ற அமைப்பின் ஃபவுண்டர் ஆவார். நிறைய வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நிறைய பேருக்கு உதவி செய்து நிறைய பேரை வழிகாட்டும் பணியை செய்து வருகிறார். நம் நட்புறவில் தொடர்ந்து நிறைய தலைப்புகளில் மாதம் கொடுக்கிற தலைப்புகளில் அருமையாக ஒரு உரையாற்றும் திறமை கொண்டவர். நட்புள்ளே நீண்ட காலமாக நம்முடன் பயணித்து வருகிறார். இன்று வெயில் என்ற தலைப்பில் அவரை பேச அழைக்கிறோம். சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அனைவருக்கும் நட்புலரி. இன்றைக்கு வெயில் என்ற தலைப்பில் பேச எனக்கு வாய்ப்பளித்த ஃபவுண்டர் அவர்களுக்கும் மற்ற அனைத்து ஆளுமைகளுக்கும் எனது சிரம் தாழ்ந்த காலை வணக்கம். இன்றைய தலைப்பு வெயில். ஸோ இந்த வெயில் அப்படின்றது எல்லாரோட மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஒளியேற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் எல்லாரோட லைஃப்லேயும் இருந்திருக்கும். ஸோ அது என்னோடய லைஃப்லேயுமே நிறையாவே இருந்திருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் என்னோடய லைஃப் பேஸ் பண்ணி நான் அந்த டாபிக் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வெயில் அப்படின்றது தான் இன்றைக்கி என்ன வந்து ஒரு நல்ல ஒரு ஆளுமையாக ஒரு சமுதாயத்துலேயும் ஒரு ஏசி ரூமில் இருக்கேன் அப்படின்னா காரணம் அப்படின்னா இந்த வெயிலில் வந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்து என்னை கொண்டு வந்தது தான் காரணம். ஸோ சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா வந்து காலையில் வந்து ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்துருச்சு. ஸோ வேலைக்கு வந்து காட்டு வேலைக்கு வந்து போவாங்க. ஸோ எங்கள் தோட்டத்தில் வந்து வேலை இல்லாதப்போ மற்ற தோட்டத்தில் வேலைக்கு வந்து களை வந்து களை எடுக்க வந்து போவாங்க. ஸோ மற்ற ஊரில் வந்து மல்லாட்டா அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த கடலைக்காயை. அப்படி போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 7 மணிக்கெலாம் போயிட்டு நானும் கூட வந்து ஹெல்ப் பண்ணுவேன். அப்பயும் வெயில் வந்து நல்லா சுள்ளுன்னு அடிக்கும். அந்த வெயிலில் வந்து அவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இருந்து லீவ் அன்னைக்கெல்லாம் அவங்க கூடயே இருந்து 3-4 மணி வரலாம் கூட அவங்க கூட இருந்து நல்லா ஹெல்ப் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபா அந்த சம்பளம் வாங்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமே அலாதியாக இருக்கும். ஒரு 30 ரூபாய்க்காக வந்து அவங்க எத்தனை மணி நேரம் காலையில் 4 மணிக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஈவினிங் ஒரு 4 மணி ஆகிடும் வீட்டுக்கு வரவே. ஸோ ஒரு 12 மணி நேரம் வேலை பார்த்தா தான் அன்றைக்கி காலகட்டத்தில் வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபா வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ அப்படி கஷ்டப்பட்டு நான் சொல்லுவேன், நம்மக்கிட்டே வந்து கொஞ்சம் வசதி இருக்கும்போது நீங்கள் இப்படி போய் கஷ்டப்படுறீங்களே அப்படின்ட்டு. வசதி வந்து இது நிலையாக இருக்காது என்றைக்குமே. ஸோ என்றைக்கு வேணாலும் இந்த காசு பணம் அப்படின்றது நிரந்தரம் இல்லாத ஒன்று. ஸோ அதனால் உழைப்பு அப்படின்றது மட்டும்தான் உண்மை. ஸோ அதனால் வந்து வேலை வந்து எப்போவுமே வந்து வெயில் மழைன்னு பார்க்காம வந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி நான் வெயிலில் கஷ்டப்படுறேன் அப்படிங்கும்போது நாளைக்கு ஃப்யூச்சரில் நீ வந்து இதே மாதிரி இந்த வெயிலில் நீ கஷ்டப்படணும் அப்படின்னு இல்லை. ஸோ நீ நல்லா படித்தா மட்டும் ஸோ நீ அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா அந்த வெயிலில் இன்றைக்கி வந்து வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி. ஸோ அதே போல் என்னோடய லைஃப்பில் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 4வது 5வது படிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாட்டியம்மா ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கும். அவங்க அந்த வயசுலேயும் வந்து ஸ்கூலுக்கு வெளியில் வந்து இந்த இலந்த பழம் இதெல்லாம் வந்து விற்பாங்க. ஸோ அவங்க விற்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த தள்ளாத வயசுலேயும் வந்து அவங்க சுயமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிலில் வந்து போய் நிறைய தூரம் நடந்து போய் அந்த இலந்த பழத்தை வந்து மரத்துல எல்லாம் பொறுக்கிட்டு வந்து அதை ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு வந்து விற்றுட்டு போவாங்க. ஸோ அவ்வளோ பெரிய பணக்கார ஒரு அந்த ஆயா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 20 ரூபா 30 ரூபா அந்த காலகட்டத்துலேயும் சம்பாதிக்கணும், தன்னோட மகனுக்கு பேரனுங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிலில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை விற்றுட்டு அதை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இவங்கெல்லாம் எதுக்காக அப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஸோ நம்மளுடைய அடுத்த தலைமுறையை வந்து ஒரு கஷ்டம் இல்லாமல் ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும், உழைப்போட அருமை என்னன்றதை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வெயிலில் வந்து அவ்வளோ
கஷ்டப்பட்டு அவங்களோட வாழ்க்கையை வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து திருப்பூரில் இருக்கார். அவர் வந்து ஒரு கார்மெண்ட்ஸில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர். அவர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கார்மெண்ட்ஸில் வந்து ஒரு டெய்லருக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். அதே மாதிரி அந்த கார்மெண்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பனியன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து அதனோட ஃபேப்ரிகேஷன் வந்து ரொம்ப குவாலிட்டியாக வந்து ஸ்டிச் பண்ணி அதை வந்து அப்ராடுக்கெலாம் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிருந்தாங்க. அவர் வந்து அந்த டெய்லர்கிட்ட வந்து ஒரு சாதாரண ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிருந்தார். ஆனால் அந்த கம்பெனியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணார். அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன மாதிரியான குவாலிட்டி, என்ன மெட்டீரியல் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஃபுல்லாகவே ஸ்கில் வந்து அவர் வந்து டெவலப் பண்ணிட்டார். ஸோ தொழில வந்து நம்மளும் ஒரு அடுத்த ஆளுமையாக வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு விஷயத்தையுமே அந்த ஃபேப்ரிகேஷன், எக்ஸ்போர்ட் வந்து என்ன பண்ணணும், என்ன விஷயங்கள் வந்து பண்ணுனா ரிஜெக்ட் ஆகும், அப்படின்ற எல்லா விஷயமுமே அவர் கற்றுக்கிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் வந்து அந்த கம்பெனிலேயே கஷ்டப்பட்டார். கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வெளியில் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட்டிங்கில் அவரும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் நான் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. அவரோட மெட்டீரியல்லாம் வந்து திரும்ப ரிட்டர்ன் அனுப்பிடுறாங்க. ஸோ என்னன்னு பார்த்தா, அவரோட கம்பெனியில் இருந்த ஓனர் வந்து அதை ஒரு போட்டியின் காரணமாக வந்து சம்திங் காசு கொடுத்து அதெல்லாம் ரிஜெக்ஷன் பண்ண வச்சிடுறாரு. அப்படி இருந்தும் மறுபடியும் வந்து அவர் இன்னும் குவாலிட்டியாக மெட்டீரியல் வந்து அனுப்புகிறாரு, எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. அப்போவும் வந்து நிறைய தடைகள் வருது. ஸோ நிறைய லாஸ் ஆகிடுது. அப்புறமா வந்து அவர் அந்த மெட்டீரியல்லாம் வந்து சைக்கிளில் போயிட்டு வந்து வீடுகளுக்கு வந்து வித்துட்டு இருந்தார். 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி வந்து அவரோட கிளாத் எல்லாமே சேல்ஸ் பண்ணிருந்தாரு. நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ லோக்கல்லையுமே நிறைய சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சது. அப்புறம் மறுபடியுமே வந்து அந்த நம்பிக்கையை விடாமல் அவர் மறுபடியுமே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு இன்றைக்குமே. கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கி ஒரு ஒரு முதலாளியாக மாறி இருக்காரு. கிட்டத்தட்ட அவர்கிட்ட 500 பேர் வேலை பார்க்குறாங்க திருப்பூரில். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அன்னைக்கு ஒரு கம்பெனி ஆரம்பித்தாலும் ஒரு முதலாளியாக வந்து தன்னை உணராமல் ஒரு தொழிலாளியாக நினச்சி அந்த வெயிலில் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா கிளாத்தும் அவர் வந்து சேல்ஸ் பண்ணிருந்தார். ஒரு பக்கம் லேபர்ஸ் போய் வந்து சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாலும் இவரும் வந்து சைக்கிளில் போயிட்டு எல்லாமே பண்ணார். ஸோ அப்படி பண்ணதுனால தான் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய முதலாளியாக இருக்கார். ஆனால் இன்றைக்குமே வந்து அந்த டெய்லரிங் வேலையை வந்து அவரும் உட்காந்து செஞ்சிட்ருப்பார் அந்த கிளாத்தை. ஸோ வெயில் அப்படின்றது நம்ம வாழ்க்கையை வந்து எந்த அளவுக்கு உருவாக்குது அப்படின்றத அவர் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாரு. ஸோ நிறைய டைம் எங்ககிட்டயுமே சொல்லியிருக்காரு. ஸோ பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை. ஸோ கஷ்டப்படணும். வெயிலில் வந்து போய் கஷ்டப்படுறது வந்து தப்பான காரியம் கிடையாது. நம்ம வெயிலே இல்லாமல் இருக்கணும், கஷ்டப்படாமல் இருக்கணும்னா வாழ்க்கையில் வந்து அது முடியாத விஷயம். ஸோ நம்ம வந்து நம்மளோட தொழிலை நம்ம தான் வந்து இறங்கி வந்து வேலை செய்யணும். அது வெயிலெலாம் பார்த்தோம் அப்படின்னா லைஃப் வந்து செட் ஆகாது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். ஸோ அதே மாதிரி மதுரையில் வந்து ஒரு கதை, நான் ஒரு ஸ்டோரி ஒன்று படித்தேன். மதுரையில் வந்து ராணி அப்படின்ற ஒரு பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கணவர் இல்லை. 2 குழந்தைங்க. அவங்க காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு இட்லி மாவை அரைச்சி அந்த ரோட்டோரத்தில் வந்து கடை போட்டிருந்தாங்க. ஸோ மதிய டைமில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டோர கடையில் வந்து வெயில் அவ்வளோ வெயில் அடித்தாலுமே வந்து அவங்க கடையெல்லாம் மூடிட்டு வீட்டுக்கெலாம் போனதை நான் பார்த்ததே கிடையாது. நிறைய டைம் மதுரைக்கு போகும்போதெல்லாம் அந்த ரோட்டோரத்தில் வந்து அந்த கடையில் சாப்பிட்ருக்கோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மதிய டைமில் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸ்லாம் நிறைய வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கடையை வந்து மதிய டைமில் வந்து நிறையா சேல்ஸ் ஆகும். இப்போ அவங்களோட பையன் வந்து ஒரு டைம் வந்து கேட்டான், ஏம்மா வந்து எல்லோரும் நிழலில் நிற்கிறாங்க, நீ மட்டும் ஏம்மா கடையை வந்து இப்படி கொஞ்சம் வெயிலில் போட்டிருக்க அப்படின்னு. நம்ம வாழ்க்கை வந்து நிழலுக்கு போகணுன்னா நீ இப்போ இருந்து நீ வந்து வெயில் நின்று கஷ்டப்படணும். ஸோ நீ எவ்வளோ கஷ்டப்படுறியோ அந்த அளவுக்கு தான் உன்னோட லைஃப் வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து இன்றைக்கி இன்ஜினியரிங் வந்து படிச்சிட்ருக்கான். அவங்க பொண்ணு வந்து பிகாம் வந்து படிச்சிட்ருக்காங்க. ஆனால் அந்த அம்மா இன்னமும் வந்து அதே கடையில் நின்று அதே கடைக்கு வந்து இட்லி தான் வித்துட்ருக்காங்க அந்த ரோட்டோர கடையில். ஸோ அவங்க சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, வெயில் இருந்து கஷ்டப்பட்டாலும் அவங்களோட அடுத்த தலைமுறையை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த வெயில் அப்படின்றது உழைப்பை வந்து அந்தளவுக்கு கற்றுக் கொடுக்குது.
சாரி. அ அதேபோல வந்து இந்த வெயில நம்பி பார்த்தீங்கன்னா, நெறைய விவசாயிகள் வந்து இருக்காங்க. ஸோ என்னதான் வந்து மழைய நம்பி விவசாயம் பண்ணாலும், இந்த வெயில் அப்படின்றது ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா, விவசாயம் வந்து சரியா வந்து செழிக்காது. ஏன்னா வந்து அந்த பயிர்களுக்கு எல்லாமே வந்து சூரிய ஒளி வந்து அவ்வளோ முக்கியம். அப்பதான் வந்து அது சரியான முறையில வளரும். அ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 4 டூ 5 மணிக்கெல்லாம் எழுந்து தோட்டத்துக்கு போயிடுவாரு. ஸோ வந்து அவரோட பையன் வந்து கேட்டான், "ஏப்பா இந்த வயசுலயும் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலைய செய்ற? ஆள் போட்டு செய்யலாம்ல?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரு ஒரு வார்த்தை சொன்னாரு. அதாவது நம்ம வந்து டெய்லியும் வந்து கஷ்டப்படல அப்படின்னா, நம்ம உடம்பு வந்து சுகமா இருந்து கை கண்டுக்கிச்சு அப்படின்னா, நம்மளால வந்து அடுத்து சம்பாரிக்க முடியாது. ரொம்ப உடம்பு வந்து நெறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து டிசீஸ் வந்து வர ஆரம்பிச்சுரும். நம்ம சூரிய ஒளியில வந்து எந்த அளவுக்கு நம்ம உடம்புல படுதோ, எந்த அளவுக்கு வேர்வைலாம் வந்து சிந்தி சம்பாதிக்கிறோமோ, அப்பதான் நம்மளோட உடம்பும் நல்லாயிருக்கும், நம்மளோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாரு அவரு. வெயிலுன்றது வந்து கஷ்டம் இல்ல. ஸோ சோம்பேறித்தனம் தான் கஷ்டம் அப்படின்னு அந்த வார்த்தைய அவரு சொல்லுவாரு. சாரி. அதேமாரி இந்த வெயில்ல வந்து அதிகமா வாழ்ற மனிதர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த தூத்துக்குடியில நம்ம டிராவல் பண்ணோம் அப்படின்னா, அந்த உப்பளத்தில வேலை செய்ற மனிதர்கள்லாம் வந்து இந்த வெயில்ல வந்து அவ்ளோ கஷ்டப்படுவாங்க. இந்த ஒரு 40 டிகிரி செல்சியஸ் வெயில் இருந்தாலுமே அவங்க அந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்காம, காலையில ஒரு 5, 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு மதியம் வந்து 2, 3 மணி வரலுமே அந்த வெயில்ல வந்து வேலை செய்வாங்க. அவங்ககிட்ட வந்து திருச்செந்தூர் போன டைம்ல வந்து சரி போயிட்டு உப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு வாங்கிட்டு அவங்ககிட்ட கேட்டோம். எப்படி இவ்ளோ வெயில்ல உங்களால வந்து இத சமாளிக்க முடியுது? அதுலயும் ஒரு சிலர்லாம் அந்த செருப்பே இல்லாம வேலை செய்றாங்க அந்த இதுல, உப்பளத்துல. எப்படி உங்களால வந்து முடியுது? வெயில் வந்து சுட்டு எரிக்கலையா? அப்படின்னு கேட்டப்போ, இல்ல. ஸோ இதனால தான் வந்து எங்களோட லைஃப் வந்து நல்லா போயிட்டுருக்கு. எங்க வீட்ல வந்து அடுப்பு எரியுறதுக்கு காரணம், அந்த வெயில வந்து நாங்க பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களோட கண்ணுல வந்து அவ்ளோ அ அந்த ஏழையா இருக்கும் அப்படின்ற அந்த தாக்கம் நெறையவே தெரிஞ்சாலும், ஸோ அந்த வேலைய வந்து அவங்க புடிச்சு அந்த வெயில்ல வந்து அவ்ளோ கஷ்டப்படாம செஞ்சுட்ருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க பசங்கள்லாம் என்ன பண்றாங்க? ஃபேமிலி பத்தி இதெல்லாம் நாங்க கேட்டுட்டு இருந்தப்போ, அவர் சொன்னாரு, என்னோட பையன் வந்து ஒருத்தரு இன்னைக்கு வந்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் வந்து படிச்சுட்டு இருக்காரு. கவர்மெண்டோட அந்த 7.5% இடஒதுக்கீட்ல வந்து என் பையன் ஒருத்தன் வந்து டாக்டரா வந்து இன்னைக்கு சென்னையில படிக்கிறான். பொண்ணு வந்து நர்சிங் வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ இந்த வெயில்ல வந்து இந்த பெற்றோர்கள் வந்து கஷ்டப்படுறது வந்து தன்னோட அடுத்த தலைமுறைய வந்து நல்லா எடுத்துட்டு போறதுக்காக தான் அப்படின்றத நான் அந்த இடத்துல உணர்ந்தேன். ஸோ ஒவ்வொரு பெற்றோர்களும் அந்த வெயில்ல கஷ்டப்படுறாங்க அப்படின்றது அந்த குழந்தைங்க உணரணும். உணர்ந்தால் மட்டும் தான் வந்து அடுத்த தலைமுறை வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம அந்த கஷ்டத்த வந்து சொல்லி அவங்களுக்கு வளர்க்கணும். ஒரு சின்ன ஸ்டோரி. தோட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி வந்து ரொம்ப எலி தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூனைய வாங்கிட்டு வர்றாரு. ஸோ ஒரு வெள்ள பூனைய வாங்கிட்டு வந்து அந்த தோட்டத்தில இருக்கக்கூடிய அரிசி குடோன்ல வந்து விட்டுறாரு. ஸோ அங்க நெறைய எலிகள் வந்து நெறைய தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆ அந்த எலி என்னாச்சுன்னா, ஸோ அந்த குடோன் வந்து நமக்கு தான் வந்து முதலாளி பாதுகாப்பு குடுத்துருக்காரு. ஸோ நம்ம தான் வந்து இதுக்கு எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த எலி எல்லாமே இந்த பூனை வந்து கொஞ்ச நாள்லயே எல்லாத்தையுமே காலி பண்ணிருது. ஸோ காலி பண்ணோனே அந்த விவசாயி நெனைக்கிறாரு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த எலி தொந்தரவும் இருக்காது அப்படின்னு நெனச்சுட்டு, அந்த பூனைய மறுபடியும் கொண்டு போய் காட்டுக்குள்ளேயே விட்டுர்றாரு. மறுபடியும் என்னாச்சுன்னா, கொஞ்ச நாள்லயே மறுபடியும் அந்த எலி தொந்தரவுகள் வந்து ஆரம்பிக்குது. அப்புறம் மறுபடியும் இன்னொரு பூனை கொண்டு வந்து விடுறாரு. ஆனா அந்த பூனை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஸோ அந்த எலிய வந்து காயப்படுத்தி, அத வந்து மறுபடியும் நடக்க முடியாத அளவுக்கு மட்டும் பண்ணிட்டு, அந்த விவசாயி முன்னாடி வந்து கொண்டு வந்து டெய்லி போட்டுரும். அப்ப நெனைக்கிறாரு, ஓகே இது இந்த பூனை வந்து நமக்கு ரொம்ப விசுவாசியா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வகை வகையா கறி, மீன் அது இதுன்னு சொல்லி வைக்கிறாரு.
ஸோ அந்த பூனை செஞ்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அந்த முதலாளிகிட்ட வந்து ரொம்ப நம்ம நேர்மையாகவும் இருந்து, ஸோ எல்லா வேலையும் உடனே செஞ்சோம். அது மதிப்பு இருக்காது அப்படின்றது அந்த முன்னாடி போன விஷயத்திலிருந்து கற்றுக்கிச்சா என்னன்னு தெரில. ஸோ இன்னைக்கு இருக்க பலரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவும் வந்து நேர்மையாக இல்லாமல் இருக்கிற ஒரு சூழலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ என்ன வேலை சொல்கிறாங்களோ அதை மட்டும் செய்யணும் அப்படின்றத நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இந்த கதை எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, ஃப்ரெண்டோட கம்பெனியில் வந்து இப்போ வரக்கூடிய ஜென்சி ஜென்ரேஷன் வந்து அந்த வேலை பார்க்குற விதம் அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அந்த கதையை சொன்னார். இந்த மாதிரி வந்து என்ன வேலை சொல்கிறோமோ அதை மட்டும் செய்கிறாங்க, மற்றபடி வந்து செல்ஃபாக லேர்ன் பண்ணணும், ஸோ அடுத்த விஷயங்களை வந்து கற்றுக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம் இல்லை. ஸோ முதலாளி சொல்கிற வேலையை செய்கிறோம், சேலரி வாங்குகிறோம் அப்படின்ற அந்த மனப்பான்மையில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த கதையை என்கிட்ட சொன்னார். சாரி. ஸோ இந்த வெயில் வந்து நிறைய பேர் வந்து திட்டுவாங்க. ஆனால் வந்து வெயிலோட சேர்ந்து கஷ்டப்பட்டு இருக்க நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கிறாங்க. ஸோ சூரியன் அப்படின்றது, அதாவது வெயில் அப்படின்றது எல்லாருக்கு மேலேயும் வந்து ஒரு ஒளி விடும். ஸோ அந்த வெயிலை தாங்குறவங்க தான் வந்து அடுத்த உயரத்துக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ வெயில் உண்டாக்குற அந்த வியர்வை வந்து உழைப்பை வந்து பொன்னாக்கும். வெயில் வந்து கருப்பாகலாம், ஆனால் உழைப்பு வந்து எப்பவுமே பொன்னாகும் அப்படின்னு சொல்லி உரையை வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. சாரி சார். ஆக்சுவலி வெயில்ங்கிறது ஒரு வாய்ப்பு அப்படியே எடுத்துக்கலாம். வெயில்னா கடின உழைப்பு, நல்ல ஒரு பணம் படைப்பவங்களே ஒரு 20 ரூபா இழந்த பணம் எடுத்து அதை எடுத்து போகிற விஷயங்கள்லாம் சொன்னீங்க. கடின உழைப்பை பொருட்படுத்தாம பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு முன்னேறோம். அது மாதிரி குழந்தைகள் வந்து அப்பா அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சா முன்னேறலாம் அப்படின்னு பல செய்திகள் நம்ம வெயில் சம்பந்தமா சொன்னாங்க. ரோஹித் சார் அவருக்கு மிக பாராட்டை கொடுக்கிறோம். இந்த பிறந்த நாள் திருமண சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடப்படுவது நம்ம தளத்துல இருந்த சொல்லும் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அப்பையிலிருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து உலகில் பிறந்த நாள் திருமண சுப நிகழ்ச்சி கொண்டாடுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு இலக்கியத்தோடு ஒரு வரம் வேண்டி ஒரு பிரார்த்தனை வைத்து உடலில் அனைத்து இருக்கிற உடல்நலம் மனநலம் மீதாயம் பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை வைத்து ஃபீட்பேக் செக்ஷனுக்குள்ள நுழையதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. இன்னைக்கு சாயங்காலம் 7 நற்புலரி அன்பு உறவுகள் சங்கம் ஃபங்க்ஷன் நடந்தது இல்லையா, அது சம்பந்தமான ஆனந்தமான நம்மளோட நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு 7-8 நாம் கூறியிருக்கிறோம். அதே சம்பந்தமாக அது சம்பந்தமாக ஆலோசனைகளும் நம்ம பண்ணலாம். இன்னும் ஃபியூச்சர்ல என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களும் அதுல வந்து நம்ம விவாதிக்கலாம். ஷார்ப்பா 7:08 முடிஞ்சிடும். ரமேஷ் சார், ஒரு நிமிஷம் சார், 8 மணிக்குள்ள முடிஞ்சிடும். உங்க வாய்ஸ் வந்து உங்க வாய்ஸ் வந்து எங்கேயோ நீங்க கிணத்துக்குள்ள உட்காந்து பேசுற மாதிரி இருக்கு. கிளாரிட்டியா இல்ல. அப்படியா? சாரி சார், ஒரு நிமிஷம். இப்ப கிளியரா இருக்கா சார்? இப்ப கிளியரா இருக்கா? இப்ப இருக்கு. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதுதான் லட்சுமிநாதன் சார் எப்பவுமே. தேங்க்யூ. நற்புலரி அன்பு உறவுகள் சங்கமம் நிகழ்வு போன சண்டே நடந்தது. இந்நேரம் எல்லாருமே அதை நோக்கி திருச்சி நோக்கி பயணித்து கொண்டிருந்தோம். அந்த நிகழ்வோட ஒரு ஆனந்தமான நினைவுகளை பகிர்ந்து கொள்ள ஒரு 7-8 பிளான் பண்ணியிருக்கோம். 7-8ங்கிறது அதிகபட்சம் 7 மணி முதல் எவ்வளவு முடியுதோ அதோட ஸ்டாப் பண்ணிப்போம். 8 மணிக்கு மேல கண்டிப்பாக போகாது. அதுக்குள்ள நம்ம வந்து அந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம். அது என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா,
கலந்து கொள்ளாத நம்ம உறுப்பினர்களுக்கு ஒரு அடுத்த தடவை கலந்துக்கணுன்ற ஒரு ஆவலை தூண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வேற அதுல வந்து இருக்கிற இன்னும் என்னென்னலாம் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் ஆலோசனைகளும் சொல்லலாம். அதே சமயம் நம்ம வந்து ஃபியூச்சர் என்ன இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக மாதம் ஒரு ப்ரோக்ராம்லாம் பண்ணலான்லாம் நம்ம பேசினோம். அந்த மாதிரி விஷயங்கள் கூட அதுக்கான ஒரு ஆலோசனைகளும் அதில் கூறலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய உங்களுடைய கருத்துக்களோட கலந்து கொள்ளுங்கள். 7 மணிக்கு ஒரு கூகுள் மீட் லிங்க் போட்டிருக்கேன். நான் ஓப்பன் பண்ணுற மீட்டிங். ஸோ அதில் நம்ம கலந்து கொண்டு சிறப்பிப்போம் என்று கூறி பின்னோட்டத்துக்கு நுழைகிறோம். லோகநாதன் ஐயா, பாட்டு ரெடியா இருக்கா? வாங்க. அனைவருக்கும் இனிய நட்புலடி காலை வணக்கம். இன்றைய பொழிவாளர் ரமேஷ் சார் 2 ரமேஷ் இருக்கிறதுனால சார் யார் பேசுகிறாங்க அப்படின்னு முதல்ல கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்பீச் சார். உடல்நிலை நல்லா ஓரளவுக்கு தேறி வருது. நேற்று டாக்டர்கிட்ட போனேன். இன்னும் 10 நாள் பொறுத்து ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நல்லா ஆறிக்கிட்டு வருது, அப்படி மெடிக்கல் மாத்திரைலாம் சாப்பிடாதீங்க, பிபி மாத்திரை மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். எனக்காகவும் நம்ம நம்ம அக்காவுக்காகவும் தாமோதர் சாருக்காகவும் எல்லாரும் இறைவனை வேண்டிக்கொள்ள ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப இந்த பொழிவாளர் இந்த உப்பளத்தை பற்றி சொன்னார் தூத்துக்குடியில். அது டூர் போவோம். அப்போ போகும்போது பார்க்கும் அந்த கா காணல் நீர்னால் அப்படியே அனல் பறக்கும். அந்த 12 மணி வெயிலில் கூட அவங்க அந்த வெறும் காலில் அந்த உப்பளத்தில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த உப்பெல்லாம் சேகரிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும். எல்லாரும் கருத்து தான் இருப்பாங்க. அவங்க உள்ளம் வெள்ளையாக இருக்கும். அவங்க ஆள் கருப்பாக இருந்தால் கூட உள்ளம் வெள்ளையாக இருக்கும். ரொம்ப அருமையான ஸ்பீச்சு சார். இன்றைக்கி எல்லாம் பழைய நினைவுகளை கொண்டு வந்தீங்க. இளந்தம்பழம் பாட்டி விற்கிறது எல்லாமே என்னத்துக்கு நம்ம சன்னதி பிற்காலத்தில் நம்மளை மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு உழைப்பு இதை பற்றி தான் சார் சொன்னார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே, ஆற்று நீரை தேக்கி வைத்து அணைகள் செய்யும் கைகளே, உப்பு நீரை வேர்வையாக்கி கைகள் எங்கள் கைகளே. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி, அனைவருக்கும் நன்றி. கோடான கோடி நமஸ்காரம் சார். ரமேஷ் சாருக்கு நன்றி ஐயா. நன்றி லோகநாதன் சார், அருமை. லோகநாதன் சார், நம்ம எஸ்தேவி மேடம், தாமோதரன் சார் எல்லாருக்கும் உடல்நலம் சீராக வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனையின் வைத்து வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். திரிபுர சுந்தரி மேடம், உங்கள் ஃபீட்பேக் வரும். நட்புலரி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதோடய எங்களுக்கு எல்லா பத்தியும் சொன்னது ரொம்ப அற்புதம். அன்று முதியோர்கள் கஷ்டப்பட்டதை நம்ம இன்று அனுபவிக்கிறோம். இன்று நம்ம கஷ்டப்படுறத பின்னாடி நம்ம சங்கதிகள் அனுபவிப்பாங்க. ரொம்ப அற்புதம். அன்று தாத்தா பாட்டியெல்லாம் வெயில்ல இருந்து கஷ்டப்பட்டதுனாலதான் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம். அன்று ஒவ்வொரு நாளும் இந்த பாட்டி தாத்தா இன்னைக்கும் வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இழந்த பழம், நாவப்பழம், எல்லா பொருள்களுமே வெயில்ல இருந்து விற்கும் போது மனசு கஷ்டமா தான் இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு உழைப்பு வேணும், அவங்களும் தன்னம்பிக்கையோட இருக்கணும் அப்படிங்கிறத உணர வச்சது. ரொம்ப நன்றிகள், அனைவருக்கும் நன்றிகள். ஐயா அவர்கள் உடல்நிலை பரிபூர்ண குணமடைய மனதார வாழ்த்துகிறோம். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைவரும் வாழ்வாங்கு வாழ்க. நன்றிகள் அனைவருக்கும். நன்றி திரிபுர சுந்தரி மேடம், அருமையாக சொன்னீங்க. இன்னைக்கும் இது மாதிரி ஆட்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப இந்த மாதிரி சிறு வியாபாரிகள்கிட்ட பேரம் பேசாமல் வாங்கலாம். அவங்க ஏதாவது வீடு வாசலில் தலை சுமையாக மத்தியானத்தில் நம்மகிட்ட கொடுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு மோர் அந்த மாதிரி ஏதாவது, நீங்கள் நம்ம வியாபாரம் வேற, நம்மளுடைய தர்மம் வேற, அது மாதிரி கொடுத்து உதவலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தையும் எடுத்து ஜெகநாதன் சார் நீங்கள் பேசலாம். நன்றி ரமேஷ். அனைவருக்கும் காலை வணக்கம். ரமேஷ் ராஜு
அவரு உடல்நிலை சரியா இல்லாத மாரி இருக்கு. அவர் கொஞ்சம் அந்த நேரத்திலயும் கொஞ்சம் எப்படியாவது இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அவர் பேசினதற்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருடைய ஈடுபாடு நன்றாக இருந்தது. அவர் சொன்னதுல முக்கியமானது வந்து வெயில்ல கஷ்டப்பட்டவங்களோட வாழ்க்கைய தான் எல்லாமே சொன்னது. அவரோட அம்மால இருந்து ஆரம்பிச்சு, அவருடைய நண்பர்கள் ஒருத்தர், எல்லாரும் எந்த காலத்திலயும் அவங்க வந்து உழைப்ப கைவிடாம இருக்கிறத பத்தி அவர் சொன்னது நமக்கும் ஒரு உத்வேகமா இருக்கு. நம்மளும் ரிட்டயர் ஆயிட்டு இருந்தாலும், ஏதாவது ஒரு வகையில அந்த மாதிரியான உழைப்பு, அதாவது தொ நம் இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு தொழில் முனைவோரா இல்ல. அதனால நான் என்னோட வீட்ல என்ன பண்ண முடியுமோ, நான் வந்து ஒரு அசோசியேஷன்ல இருக்கேன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு என்னால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு அ உத்வேகத்த குடுத்தது அவருடைய பேச்சு. ஏன்னா நான் வந்து என்னோட அபார்ட்மெண்ட்ல அந்த ஒரு 56 வீடு இருக்கிறதுக்கு ஆன வேலைகள் எல்லாம் பார்த்தா, மத்தவர்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதா இருக்குது என்னோட உழைப்பு. அவ்வளவுதான். மத்தபடி அதுக்கு வந்து நாங்க வந்து எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காம செய்யறது ஒரு மனதுக்கு நிறைவ தருது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் அவர் வந்து அவருடைய நிகழ்ச்சியில எடுத்துக்காட்டா கூறின எல்லாத்தையுமே அவர் சொல்லியிருந்தாரு. அதே ஒரு நமக்கு ஒரே ஒரு இது ஞாபகம் வருது. ஏன்னா நான் நெய்வேலில இருக்கும்பொழுது, நாங்க சந்தையில போய் காய்கறிகள் வாங்குறதுக்காக போவோம். எவ்ரி வீக் போகும்பொழுது, அங்க பார்த்தா யங்ஸ்டரும் இருப்பாங்க. ஒரு 60 வயசு, 70 வயசுல இருக்கக்கூடிய அ பெண்மணிகளும் உட்கார்ந்து அ ஏதாவது ஒரு அந்த மாதிரி 70 வயசுல இருக்கவங்கலாம் அவங்களோட கடைகள்ட வியாபாரம் வந்து ரொம்ப சின்ன வியாபாரமா தான் இருக்கும். ஒரு கீரையோ, இல்ல ஏதாவது ஒரு நெல்லிக்காய் அந்த மாரி தான் விப்பாங்க. ஸோ அவங்களோட முதலே வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து ஒரு ரூ. 500 இருக்குமா என்னன்றது தெரியல. நான் சொல்லக்கூடியது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம். அதுலேருந்து அவங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்கும்ன்றது அவ்வளோ ஒரு ரூ. 500 வருமானம் உள்ள பொருட்கள வித்தா, அவங்களுக்கு மிஞ்சி போனா ஒரு ரூ. 50 கிடைச்சிருக்குமா? அப்படின்றது கூட தெரியல. ஆனாலும் அவங்க விடாம வந்து ஒவ்வொரு வாரம் நம்ம போய் பார்க்கும்போது அவங்கள மிஸ் பண்ணவே முடியாது. அவங்கள்ட்ட நம்ம இன்டராக்ட் பண்ணதெல்லாம் கூட இது போனாதாம்மா எங்க வீட்டுக்கு ஒரு உதவியா இருக்கும். என்னோட பசங்களுக்கு உதவியா இருக்கும்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அதே மாரி தான் ரமேஷ் ராஜ் சொன்னாரு. அது வந்து மழை, வெயில் எதுவுமே பாராம சந்தையில இருப்பாங்க. அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு படிப்பினையா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஆட்கள நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ரமேஷ் சொன்ன மாதிரி அவர்களுக்கு நம்ம உதவுறதுன்னா, அவங்கள்ட்ட வியாபாரம் பண்றது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க கேட்ட பணத்த குடுக்கறது. ஸோ இது மாரியான அ பேச்சுக்கள் வந்து நமக்கு ஒரு உத்வேகத்த குடுக்குது என்றதை சொல்லிக்கிறேன். லோகநாதன் ஐயா, தாமோதரன் ஐயா, நித்யாதேவி அவர்கள் குணமடைய வேண்டுகிறேன். நன்றி. நன்றி ஞானநாதன் சார். உங்களுடைய அருமையான ஒரு பின்னூட்டம் மற்றும் தேவையில்லை நம்மளுடைய அந்த சந்தை மேட்டரை பேசினதுக்கு ரொம்ப அருமையான விஷயங்கள். அருமை. இன்னைக்கு இது எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம். நம்ம கொஞ்சம் படியேறி மேல போயிட்டு இருக்கோம். ஆனா அந்த நிலைமையில இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்கள நம்ம தான் பார்த்துக்கணும். நன்றி. தாமோதரன் ஐயா உங்க ஃபீட்பேக் கொடுங்க. நற்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். சார் புத்தகம் நேற்று கிடைத்து விட்டது சார். நன்றி உங்களுக்கு. ஓ, ரமேஷ் ராஜா அவர்கள் உழைப்பை பற்றி மிக துல்லியமாக, விளக்கமாக எடுத்துரைத்தார். ஏனால் உப்பளத்தில் செய்யும் தொழில் என்பது கீழையும் சுடும், மேலேயும் சுடும். இந்த நிலையில 8 மணி 9 மணி ஆயிடுச்சுனாவே அந்த உப்பளத்தில் நிற்கிறதையே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த உப்பள தொழில் நானும் குத்தகை எடுத்து செய்திருக்கின்றேன். ஒரு 5 வருடம் செய்திருக்கின்றேன். இப்பொழுது அதில் நீர்த்தேக்கம் கட்டுவதற்காக அந்த இடத்தை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது. இப்போ நீர்த்தேக்கம் வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உப்பளத்தில் அனல் பறக்கும். கொஞ்ச நேரம் நிற்க முடியாது. அந்த வெயில்லயும் அவங்க வேலை செய்கிறாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய உழைப்பு உன்னதமானது. சிறப்பான அந்த தொழில் செய்யும் அவர்கள் நம்முடைய வாய் சுவைக்காக அந்த உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்பார்களே, அதுபோல அந்த உப்பு இல்லைன்னா நம்ம சாப்பிட முடியாது. ஆனா இப்போ வந்து பிபி அதிகமாகுது, உப்பு அதிகமா சேர்க்காதீங்க அப்படின்றாங்க. அதையெல்லாம் விடுத்து அவர்கள் செய்யும் தொழில்
வியர்வை சிந்த அவங்க உடம்பே உப்பா தான் இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்வார்கள். அதே போல தான் விவசாயம். விவசாயம் என்பது நிழலில் உட்கார்ந்து கொண்டு செய்வதல்ல. இந்த வேர்க்கடலை பிடுங்குவது என்று சொல்றாங்களே, ஆம். வெயிலில் காலையில் 5 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. செடிகள்லாம் பிடுங்கி போட்டு கும்பலா உட்காந்து அறுக்கும்பொழுது, அவங்க பந்தலுக்காக மேல துணியை 2 கொம்புகள நட்டு துணியில வெயில்ல நிழலுக் கொண்டு நிழலை உற்பத்தி செய்து கொண்டு அவர்கள் அந்த வேலை செய்யும்போது, அந்த அனல் என்பது அவள் உடம்பில் தெரிந்தாலும், நம்முடைய உழைப்பின் உன்னதத்தை அவர்கள் உணர்ந்து செய்யும்போது மிக சிறப்பாக இருக்கும். வெயில். சிலருக்கு வெயில் என்பது சுடும். சிலருக்கு வெயில் என்பது வாழ்க்கையின் தத்துவத்தை விளக்குவது போல இருக்கும். ஒரு நாள் அவர்கள் வேலைக்கு செய்ய செல்லவில்லை என்றால், அவர்கள் ரமேஷ் ராஜா சொல்வதைப் போல, அவர்கள் வீட்டில் அடுப்பு எரியாது. அதற்காக அந்த வெயிலை புண் பண்படு பண்படுத்திக் கொண்டு அவர்கள் வேலை செய்யும் பொழுது, எல்லோருக்குமே கடினமாகத்தான் இருக்கும். அந்த உழைப்பின் தன்மையை புரிந்து கொண்டவர்களுக்கு அது எளிதாக இருக்கும். மிக்க சிறப்பு ரமேஷ் சார். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும், நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால், அந்த உழைப்பின் உன்னதத்தை பற்றி இந்த வெயிலை கருதாமல் வேலை செய்யும் அவர்கள் மிக வாழ்க்கை பின்னோக்கி பார்த்தால், அவர்களுடைய வாழ்க்கை உண்மையிலேயே அவர்கள் பிள்ளைகளுக்காகத்தான் அவர்கள் உழைக்கின்றார்கள். அவர்கள் குடும்பம் முன்னேறதான் அவர்கள் உழைக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். மிக சிறப்பான செய்தி. உடல்நலமற்ற லோகநாதன் ஐயா அவர்களுக்கும், நித்யாதேவி மேடம் அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த மேலும் மேலும் அவர்கள் நலமடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் என்னுடைய உடல் நலம் இப்பொழுது ஒரு நாள் அந்த வேலை செய்யும்போது வலது கையால் ஒரு பொருளை எடுக்கும்போது, அது நேற்று என்னாச்சு, அப்படியே கிளிக்குன்னு ஒரு ஜவ்வு கட் ஆயிடுச்சு. எஸ்கே எடுத்து பார்த்தா, இத ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. விகா ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு போய் ஜாயின் பண்ண போறேன். அது இன்னைக்கு 2 நாள் இல்ல 3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். என்னுடன் தேர்வதற்கு பிரார்த்தனை செய்த அனைவருக்கும், அனைத்து உள்ளங்களுக்கும் நான் நன்றியையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி தாமரன் ஐயா. கவலைப்படாதீங்க. எல்லாம் சிறப்பாக உடல் நலம் தேடி வருவீங்க. வாழ்த்துக்கள். அருமையான ஃபீட்பேக் கொடுத்தீங்க. புத்தகம் வந்து சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நேத்து வந்தது சார். ஓகே. அழகான அதாவது முன்ஏற்றுடன் சிறப்பான ஒரு நிகழ்ச்சிகளை கொண்டு புத்தகத்தை ஏந்தி வரும் அந்த ஏடுகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக நீ வடிவமைத்து கொடுத்ததற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவ்வளவு சிறப்பு. நன்றி. வணக்கம் சார். நன்றி, நன்றி. அருமை. அந்த புத்தகம் எங்க இருந்தாலும் நற்புலரியோட புத்தகம் அப்படின்னு நம்ம அருமையா தெரியும். அந்த அளவுக்கு ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு டிசைனா இருந்தது. அந்த புத்தக குழுவிற்கு மிக்க மிக்க நன்றி நம்ம தெரிவிச்சுப்போம். நன்றி. அந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்றால் அந்த டிசைன் பண்ணது ரொம்ப சிறப்பு சார். அதுவுமே நானும் உங்களை கேட்டேன், எப்படி டிசைன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. அது உண்மையிலேயே பாராட்டத்துக்குரிய சார். அந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் அவர்கள். நன்றி, நன்றி சார். பல திறமையோட நம்ம குழுவில் நிறைய பேர் பயணிச்சுட்டு இருக்காங்க. பல ரிசோர்ஸ் பர்சன் இருக்காங்க. கண்டிப்பா அதெல்லாம் நம்ம எதிர்காலத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல உங்க உழைப்பில நானும் பங்கு கொள்வேன் என்று நினைத்தேன். ஆனால் முடியவில்லை. ஒன்று போட்டா ஒண்ணு போனா ஒண்ணு வந்து தேங்குது உடம்புக்கு இப்பொழுது. பங்கு பெறணும்னு நினைச்சாலே அது நல்ல மனசுதான். பங்கு பெறணும்னு அவசியம் கூட கிடையாது. அந்த எண்ணம் தான் நமக்கு வலு சேர்க்கும். உங்க எண்ணம் இருந்ததுன்னா எங்களுக்கு வலு தானா வரும். நாங்க சேர்ந்துப்போம். நன்றி சார். அந்த புத்தகத்தை கையில் எடுக்கும்போதே அந்த உழைப்பின் தத்துவம், அந்த எண்ணங்களின் வடிவமைப்பு மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது என்பதை நான் உணர்ந்து கொண்டு உங்களை வாழ்த்துவதற்கு என்னுடைய மனம் அப்பொழுது நேற்று, ஆனால் இன்று இப்பொழுதுதான் நான் அதை பற்றி வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம்.
நன்றி, நன்றி தாமோதரன் சார். அருமை. நன்றி சார். பல பேர் இதுக்கு பின்னாடி ஒரு நிகழ்வுக்கு பின்னாடி பல பேரோட உழைப்பு இருந்தது. அவர்களை நம்ம வந்து அவர்களோட உழைப்பை பாராட்டுவோம். நன்றி. லட்சுமணன் சார், உங்க ஃபீட்பேக். இனிய நன்றி. நட்புணரி தங்கள் நண்பர்களே, மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையின் அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இந்த தளத்தின் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. டிகே ஓவர்சீஸ் ரமேஷ் அவர்கள் இன்று நம்மிடையே வந்து வெயிலின் அருமை பெருமைகளை சொன்னார். அதை எதுடைய சொன்னார் என்று சொன்னால், வெயிலின் உழைப்பை பற்றி இங்கே எடுத்துக்கிட்டார். அந்த திருப்பூர் நகரில் ஒரு பனியன் ஃபேக்டரியை வைத்து நஷ்டங்களை சந்தித்து கஷ்டங்களை சந்தித்து வாழ்க்கை உயர்ந்த ஒருவரை பற்றியும் அவர் வெயிலில் தெரிந்ததை பற்றியும் சொன்னார். உப்பளங்களில் பணியாற்றும் அந்த ஏழை தொழிலாளர்களை பற்றியும் சொன்னார். ஆக அவர் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா உழைப்புடைய அருமை வெளிப்படுத்தும் நபர்களை பற்றியே சொன்னார். அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு போராட்டம், ஒரு பக்கம் டெக்னிக்கல் இஷ்யூ, ஒரு பக்கம் அவருக்கு உடல்நல இஷ்யூ. யாரோ ஒருத்தங்க ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு, சார் தாமோதரன் சார் நீங்க மியூட் பண்ணிடுங்க. ரைட்டு சார். தேங்க்யூ. மியூட் பண்ணிங்க. தேங்க்யூ. ஆக்சுவலாக உழைப்பின் அருமையை வந்து ஒவ்வொரு தொழிலாளர்கள் அவர்கள் செய்யும் தொழில் அவற்றின் அடிப்படையிலே அவர் நமக்கு விவரித்தார். நம் மனக்கண் முன் கொண்டு வந்தார். நிச்சயம் வந்து அனைவருடைய உழைப்புமே போற்றத்தக்கது. அனைவருமே வெயிலில் உழைக்கிறார்கள். இன்னும் கடும் குளிரில் உழைக்கும் நபர்களையும் நாம் பார்த்து யோசிச்சு பார்க்கணும். கடும் குளிர்னா சியாச்சின் பொன்முனைன்றது மிகவும் ஒரு மைனஸில் இருக்கக்கூடிய டிகிரியில் இருக்கக்கூடியது. அங்கு வந்து வெயிலை பார்க்க முடியாது. கடும் குளிர், உறைந்து போகும் எலும்பையே உடைத்து நொறுக்கும் அளவுக்கு குளிரிலும் கடுமையான பணிகளை பார்த்து நம்ம எல்லைப்புறத்தை காத்து கொண்டு இருக்கிறார்கள் நம்முடைய ராணுவ வீரர்கள். அதுக்கு நேர் ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா, கடும் வெயில்ல பாகிஸ்தான் எல்லைப்புறத்துல நம்முடைய ராஜஸ்தான் பாலைவனத்துல பாகிஸ்தான் எல்லைப்புறத்துல காவல் காத்து நிற்கக்கூடிய நம்முடைய ராணுவ வீரர்களும் இருக்கிறார்கள். ஆக வெயில் என்பது அனைவருக்கு பொதுவான ஒரு விஷயம். இந்த வெயில் நாளில் அக்னி நட்சத்திரம் சுட்டெரிக்கும் நாளில் ஒரு பக்கம் மழையும் அவ்வப்போது வந்து களை காட்டிக் கொண்டே இருக்கிறது. இருந்தால் வெயிலின் தாக்கம் நம்மை பாடுபடுத்தாமல் இல்லை. ஆக அதை சிறப்பாக எடுத்துரைத்தார். அவருக்கு வந்து உடல்நலம் சரியில்லாத சூழல் இருந்தாலும் ஒரு ஆர்வத்துடன் வந்து கலந்து கொண்டு அனைவரையும் சிந்திக்க தூண்டும் விதத்தில் அவருடைய உரை இருந்தது. அவருக்கு எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தாமோதரன் சார், நேற்று நம்ம ரொம்ப நேரம் பேசணும் உங்ககிட்ட. அவருக்கு வந்து கேர் பிளாடர் ஸ்டோன் சொல்லியிருக்காங்க டாக்டர். அதுக்கான சிகிச்சையும் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக இப்பொழுது ஜவ்வு டாரா இருக்கு, அதோடைய ட்ரீட்மெண்ட்டும் இன்னைக்கு பண்ணிக்க போறாருன்றாங்க. அவருடைய உடல் நலம் பூரண குணம் அடைய வேண்டும். லோகநாதன் சார், உங்களுடைய உடல் நலம் அறுவை சிகிச்சைக்கு பிறகு படிப்படியாக முன்னேறி வருகிறது. அது இன்னும் நன்றாக ஆகி இன்னும் சகஜமான நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். வணக்கம் நண்பர்களே. நன்றி. நன்றி சார். நன்றி லட்சுமணன் சார். அருமையான ஒரு பின்னடம் கொடுத்தீங்க. வீரசேகரன் சார் என்ன சொல்றாரு தெரியல அப்படின்னு ஆரம்பிங்க. அன்பு விழுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். நமது அன்பு சகோதரர்கள் சகோதரியர் நால்வருக்கும் இறையருள் நிறைந்து மிக 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 விரைவில் குணமாகி என்றும் போல் அவர்கள் மகிழ்வோடு வர எல்லாம் வல்ல இறைவனை நாம் அனைவரும் அன்போடு வேண்டி விரும்பி வாழ்த்துகிறோம். இன்னைக்கு உடல்நிலை அதான் சொன்னாங்க, எல்லாரும் சொன்ன மாதிரி உடல்நிலை சற்று இதாக இருந்தாலும் எப்படியும் இது செய்யணுமேனு வந்த அவருடைய அந்த கடமை உணர்வை நம்ம நிச்சயம் போற்றி ஆகணும். எல்லாரும் சொன்னாங்க உப்பளத்தில் வந்து எவ்வளோ கஷ்டமானதுன்னு. உண்மையாக அதை யோசித்து பார்த்தோம்னாலே நம்மளை கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா நம்ம தான் செய்கிறோன்னா அதனுடைய உண்மையான கஷ்டத்தை உணர முடியும். அதுக்கு இந்த சமுதாயம் ஒரு காலத்தில் ரொம்ப அதிகமான மதிப்பை கொடுத்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து உப்பு வாங்கலையோ உப்புன்னு வண்டியில் கொண்டு வந்து விற்பாங்க.
அதை மூட்டை மூட்டையாக வாங்கி வச்சுட்டு அதில் வாங்குறது மட்டும் இல்லை, அதில் இன்னொரு சிறப்பும் இருக்குது. என்னன்னா, கடையில் முன்னாடியெல்லாம் எல்லா மளிகை கடையிலையும் வெளியிலேயே அந்த உப்பு மூட்டையை வச்சு யார் வந்து கேட்டாலும் அவங்களே அளந்துக்கிற மாதிரி சொல்லிவிடுவாங்க. 4 மரக்கா எடுத்துடுக்க, 3 படி அளந்துங்க. அந்த 3 படி எனக்கெல்லாம் ஏற்பட்ட அனுபவம் நான் உண்மையை சொல்கிறேன். அப்ப அந்த அண்ணாச்சி என்ன சொல்லுவாருன்னா, "இன்னும் கொஞ்சம் போடுப்பா." அதாவது 3 படி அளந்து போடுறப்ப, "இன்னும் குமுட்டா போடு. அப்படியே மட்டமா இருக்கணும்னு இல்ல. இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடு அது படியில." என்று அப்படி இது பண்ணும். இப்போ உப்பு அத வந்து என்னமோ பண்ணி, என்னமோ ப்ராசஸ் பண்ணி, என்னமோ பண்றோங்கிறோம். இதுதான் அந்த இது. மாற்றங்கள் வந்து இந்த நல்ல மாற்றம். இதோட மட்டும் இல்ல. இன்னொரு அதுல ஒரு பெரிய சிறப்பு இருக்கு. சின்ன குழந்தைங்க, தாத்தா, பாட்டிங்க முதுகுல ஏறி உட்காந்துக்கிட்டு, "உப்பு மூட்டை வையி, உப்பு மூட்டை வையிம்பாங்க." உப்பு வாங்கலையோ உப்புன்னு தோள்ல தூக்கிக்கிட்டு, முதுகுல தூக்கிக்கிட்டு 4 மூட்டை உங்களுக்கு இந்தாங்கன்னு குனிஞ்சு, அது அவங்களுக்கும் எக்ஸர்சைஸு, அந்த குழந்தைக்கும் மகிழ்ச்சி. 2ம் அங்க நிறைஞ்சு நிக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு போனோம்னா, நம்ம வாழ்க்கை முறை இன்னமும் அது கெட்டுப் போகல, இருக்கும். அன்போடு வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி. இன்றைய பொழிவாளர் மீண்டும் நல்ல நிலை, உடல்நிலை தேறி வர மீண்டும் ஒரு முறை இறைவனை இறைஞ்சி, அடிக்கடி வாருங்கள், அமுத ஊற்றை தாருங்கள் என்ற அன்பு வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி வேர்க்கன் ஐயா. அருமையான விஷயம் சொன்னீங்க. ஆக்சுவலி நீங்களே அளந்துக்குங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைத்து பண்ணுவார்கள். அறம் சார்ந்த வணிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்குமே நான் சொன்ன ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த வெயில்ல வேலை செய்யற சிறு வியாபாரிகள், அவங்களுக்கு இருக்கிற மனசு யாருக்குமே இருக்காது. நீங்க அவங்கள்ட்ட ஒரு படி வேர்க்கடலை வாங்கினாலும் ஒரு கைப்பிடி திருப்பி எக்ஸ்ட்ரா எடுத்து போடுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் தராசு வச்சுட்டு 2 கிலோன்னா கரெக்டாக 2 கிலோ நிறுத்து இருக்கிற உலகத்துல இன்னைக்கும் அந்த கொசுறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அந்த கொசுறு கொடுக்குற பழக்கம் அந்த சிறு வியாபாரிகளுக்கு மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சொல்லிக்கிறோம், பதிவு பண்றோங்க. நன்றி. அடுத்து சார் அருமை. ஒரு நிமிஷமா சார், சொல்லுங்க சார். இதுல வந்து இன்றைய நிகழ்வு வந்து அந்த ஃபீட்பேக், நம்ம நற்புலரி நிகழ்வோடைய ஃபீட்பேக்குக்காக கூட்டம் போடுறோம்னு சொல்லியிருக்கீங்க. சிலர் லேட்டாலாம் வந்திருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை திருப்பி அனௌன்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா சிலர் பேசிட்டு அப்படியே விலகி போறாங்க இடையில வந்துட்டு. அதனால தெளிவா அதை இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க. எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு. ஹலோ சார், கேக்குதா ரமேஷ் சார்? கேட்குது சார். அவசியம் சொல்லிடுறேன். இப்போ ஒரு தடவை சொல்லிடுறேன். நம்ம போன வாரம் வந்து நற்புலரி அன்புறவோர் சங்கம் நிகழ்வு நடந்தது திருச்சியில். அதுக்காக அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிற ஒரு கூட்டம் வந்து இன்னைக்கு ஈவினிங் 7 மணி முதல் 8 மணி வரை இருக்கு. அதில் வந்து எல்லாரும் கலந்து கொண்டு அந்த நிகழ்வில் வந்தவர்கள் அவங்களோட அனுபவங்களை விவரிக்கலாம். மற்றவர்கள் அந்த அனுபவங்களை கேட்டு அடுத்த தடவை வரத்துக்கு ஒரு உத்வேகம் பட்டுக்கலாம். ஸோ வேறு ஏதாவது நம்ம இன்னும் ஏதாவது நம்மளுடைய அன்பு உறவுகள் நம்ம நண்பர்களுக்குள்ள என்னென்னலாம் மாதம் ஒரு முறை ஒரு சந்திப்பு மாதிரிலாம், ஐ மீன் ஒரு அரட்டை மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது ஆலோசனைகள் இருந்தாலும் நம்ம அதில் பகிர்ந்து கொண்டுக்கலாம். ஷார்ப்பாக 7 மணிலேருந்து அதிகபட்சம் 8 மணி வரை முடிஞ்சு போயிடும். இதுதான் இன்னைக்கான அறிவிப்பு. கண்டிப்பாக எல்லாரும் கலந்துக்குங்க. இப்பயே ரிமைண்டர் வச்சுடுங்க. இன்னும் ஒரு முறை நான் ஃப்ளையர் போடுவேன். கண்டிப்பா மறக்காம கலந்துக்குங்க. லிங்க் வந்து நம்ம இப்ப மீட்டிங் அட்டெண்ட் பண்ற லிங்க் கிடையாது. இது வேற லிங்க். என்னுடைய லிங்க் போட்டிருக்கேன். அதுல கலந்துடுங்க. நன்றி. நற்புலரி அன்பு உறவுகள் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும். அது வேற எங்கேயும் போய் தேட வேண்டாம். ஆமா, அன்பு உறவுகள் நம்ம 17ஆம் தேதி நிகழ்வுகள் புக்கு 3 குரூப்ல மட்டும் வரும். ஏன்னா 3 குரூப்லயும் இதுல மறந்தாலும் அதுல வரும். அதுல மட்டும்தான் இருக்கும். நம்மள நற்புலரியோட ரெகுலர் குரூப்ல இருக்காது. ஏன்னா இது வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நம்ம பேசிக்கிற மீட்டிங்கிறதுனால அதுல மட்டும் இருக்கும். நன்றி சார். அப்புறம் இன்னொரு வேண்டுகோளை சொல்லிடுறேன். இன்னைக்கு வராத நண்பர்கள் நிறைய இருக்காங்க காலை நிகழ்ச்சியில். என்னால் தெரியாம கூட இருக்கலாம். வாய்ப்புள்ள நண்பர்கள் அவர்களுக்கு ஃபோன் மூலமாக மெசேஜ் மூலமாக நீங்கள் தெரியப்படுத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் கேதர் ஆகி கலந்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நன்றி, வணக்கம். சார். தேங்க்யூ லட்சுமணன் சார். நீங்கள் அருமையாக இந்த மாதிரி
சொன்னீங்க. யாரு விட்டு போனாலும் அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்ட்டு. மிக மிக அருமை. இந்த மாதிரி ஆளுமைகள் நம்ம கூட இருக்கிறது வந்து நற்பலவி குரூப்புக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, அருணகிரி சார் உங்க ஃபீட்பேக். அன்புறவர்களுக்கு நட்புலரி வணக்கம். கேக்குதுங்களா சார்? கேக்குதா? சூப்பரா கேக்குது சார். நன்றி. இந்த நால்வருக்கும் அன்புறவர்கள் நால்வருக்கும் வந்து பூரண உடல் சுகம் வேண்டி என்னுடைய ப்ரேயரை வந்து கிரேட் நேச்சர் கிட்ட நான் சப்மிட் பண்ணுறேன். அடுத்து நான் ஜாயின் பண்ணது வந்து 5:30 8:39 தான் ஜாயின் பண்ணேன். சார் வந்து ரொம்ப அழகாக ரமேஷ் சார், நாமக்கல் ரமேஷ் சார் வந்து இந்த வெயிலோட உழைப்பை பற்றி சொன்னாங்க. குறிப்பாக உப்பாலம் பற்றி சொன்னாங்க. என்னோட இன்லாஸ் வீடு வந்து தையூர், கேளம்பாக்கம் தையூர். மாமனார் வந்து உப்பாலம்லாம் வச்சு இருந்தாங்க. இப்போ தாமோதர் சார் சொல்கிற மாதிரி தாமோதர் சார்லாம் வந்து அவங்க நண்பர் தான், எல்லாருமே ஒன்றா இருப்பாங்க. நான் மேரேஜ் ஆன புதுசில் ஒரு 26 27 வருஷம் முன்னாடி போகும்போது என்னோட மச்சாலாம் சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் ஒரு அதிசயம் இருக்குது அப்படின்வாங்க. என்னங்க அதிசயம் அப்படின்னு எனக்கு டவுட்டு, அந்த ஊரில் என்ன அதிசயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உப்பாலத்தை பற்றி சொல்லுவாங்க. உப்பாலத்தை தான் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் இதுவாக நினைப்பேன். ஆனால் அதை வந்து இன்னைக்கு செஷனில் வந்து சார் சொல்லும்போது அந்த உப்பாலத்தில் வந்து மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க அந்த இதை வந்து உணர முடிஞ்சுது. அதே மாதிரி வந்து இந்த வெயிலில் வேலை பண்ணுறவங்களுடைய உழைப்பை பற்றி ரொம்ப சிறப்பாக எடுத்து சொன்னார். அவருக்கு உடல்நல இருந்தாலும் அந்த செஷனை வந்து விடாமல் பண்ணார். வாழ்த்துக்கள் ரமேஷ் சார். மேலும் உங்களுடைய வளர்ச்சி வந்து சிறப்புறணும் அப்படின்னு சொல்லி உடமாற வாழ்த்துறேன். இப்போ நாளைக்கு நான் இந்த டைமில் ட்ராவலில் இருப்பேன். நினச்சா கூட வந்து ஜாயின் பண்ண முடியாது. அடுத்த நாள் என்னோட செஷனு. ஸோ அதனால் எல்லாரும் வந்துருபடி கேட்டுக்கிறேன். நிறைய புது தகவல்லாம் நான் திரட்டி வச்சுருக்கேன். ஸோ வீரசேகரன் சார் எமோஜி போடுறாரு. எப்பவுமே வந்து கண்டிப்பாக இருக்கும் சார். அதனால் வந்து போன வாரம் இந்த டைமில் நம்ம எல்லாரும் வந்து திருச்சியில் சங்கமித்தோம். ஸோ அடுத்த வாரம் அதாவது இந்த வாரம் நாம் அதை பற்றி நினைவுகளை வந்து பகிர்ந்துக்க போகிறோம். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அன்பு உறவுகளுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள் ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி ரமேஷ் சார். நெய்வேலி ரமேஷ் சார். 2 ரமேஷ் சார், 2 லட்சுமி நாராயணன் இருக்காங்க நம்ம செஷன்ல. ஏகப்பட்ட ரமேஷ் சார். நான் ஒரு முந்தா நாள் ஒரு ரீல் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டேன். ஒரு பொண்ணுகிட்ட கேட்குறாங்க பேட்டி, உங்களுக்கு பிடிக்காத ஆண்கள் பேர் எல்லாம் சொல்லுங்க அப்படின்ற. இந்த பேரை ரமேஷ் சார்னு சொன்னாங்களா? ரமேஷ் சார்னு சொன்னாங்களா? ரமேஷ் ரமேஷ் அப்படின்னாங்களா ஐயா? இந்த பேரை கேட்டாலே இரிட்டேட் ஆகும் அப்படின்ற ஆண்கள் பேர்லாம் வருஷப்படுத்துங்கன்னு போது அதுல ஒரு பேரா சொல்லிட்டே வந்தாங்க. ஆஹா, வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய பெயர் வந்து வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்கள் சார். இரிட்டேட் ஆகிற பேர் கேட்டாங்க. பாத்தீங்கன்னா மூணாவது பேரா ரமேஷ்ன்ற பேர் சொன்னாங்க. சரி சரி சரி, அதனாலதான் மக்கள் நிறைய பேர் இரிட்டேட் ஆகிறாங்க போல நம்மளை பார்த்து நினைச்சேன் நான். நன்றி. சும்மா அது அவங்களோட பார்வை. பேர்ல என்ன இருக்கு இல்லையா, ஆள் உள்ளத்துல தான் இருக்கு. நன்றி. எல்லாருமே ஃபீட்பேக் கொடுத்து முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரமேஷ், ஒரு விஷயம், சொல்லுங்க. அதாவது இந்த பேசும்போது இந்த வெயில்ல கஷ்டப்படுற சிறு வியாபாரிகள் இல்லைன்னா சின்ன தொழில் செய்யறவங்க, அதாவது இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு போயிட்டு வரவங்க, அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது பெரிய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க என்னன்னா, அவங்க வந்து அந்த பிசினஸை டெவலப் பண்றது இல்லைன்னா சஸ்டைன் அந்த மாதிரியான நோக்கங்கள்ல மட்டும்தான் அவங்களுக்கு கவனங்கள் இருக்கும். பட் இந்த சின்ன வியாபாரம் இல்லைன்னா சிறிய தொழில், வெயில்லையோ மழையிலையோ போயிட்டு டெய்லி போயிட்டு வர்றவங்க, அவங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது என்ற அளவுல ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தோணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து இருந்தா மட்டும்தான் அவங்களால அடுத்த வேலை சாப்பாடோ இல்லைன்னா, அது இன்னமும் இருக்குது. இவ்வளவு சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் ஆன பின்னாடியும், நம்ம பொருளாதாரத்துல இந்தியா முன்னேறின பின்னாடியும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கக்கூடிய மனிதர்கள், விளிம்பு நிலை மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம அதை வந்து சில சமயம் நம்ம பெரிய லெவல்ல இருக்கவங்க அதை மறந்துட்டு கொஞ்சம் சுயநலத்தோட இருக்கிறது தான் நமக்கு மனசு வருத்தமா இருக்குது. அவங்களுக்கு நம்மளால வருத்தப்படுறதை தவிர நம்ம செய்யக்கூடியது என்னன்னா, அவங்களுக்கு கிட்ட நம்ம இன்டராக்ட் பண்றத பழக நேரத்துல நம்மளால முடிஞ்சதை செய்யலான்றதுதான்றதை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி சார். அருமை. கண்டிப்பாக நம்ம நண்பர்கள் எல்லாரும் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புறோம். நன்றி. இன்கால் மெசேஜஸ், சிவகணி மேடம் லைன்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கால் மெசேஜஸ் படிச்சுட்டு உங்க ஃபீட்பேக் கொடுத்துருங்க. அனைவருக்கும் வணக்கம் சார்.
செஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டா இருந்தது சார். இன்னைக்கு மேடம் இல்லையா? சார் நான் படிச்சுட்டுங்களா? சார் கண்டிப்பா. ஓகே சார். கேரி ஆன் சார். இல்லம்மா. யாரும்மா சிவகனி? நீ ஏன் உங்க ஃபீட்பேக்க குடுத்துட்டு இல்ல, முடிச்சிட்டீங்க. இல்ல. நானு மியூட் ஆன் பண்ணாம பேசிட்டேன். ரைட் பேசுங்க. ப்ரொசீட் பண்ணுங்க. வீட்ல இருந்தா மியூட்டா இருக்கிறது நல்லதுதான். அனைவருக்கும் வணக்கம். சார் இன்னைக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டா இருந்தது. ஒரு டிஃபரண்டான ஆங்கிள்ல கொண்டு போனீங்க. அந்த உழைப்பின் மகத்துவத்தை பற்றி சொல்லி, எ அந்த தொழிலாளர்களுடைய எ நிலையெல்லாம் அழகா எடுத்து சொன்னீங்க சார். உங்களையெல்லாம் நம்ம நினைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தையும் தூண்டி விட்டுருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சிறப்பு சார். வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு இன்கால் மெசேஜஸ்ல வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சார்னால இணைய முடியாததுக்கு சாரி சொல்லியிருக்காரு ரமேஷ் ராஜு சார். அடுத்து நாகவல்லி மேம் வந்து இல்ல. மேஸ்ராஜ் சார் சொல்ற வர்றது என்னன்னா, என்னால தொடர்ந்து கன்டினியூ பண்ண முடியல. எனக்கு தொண்டை ஏதோ பிரச்சனையா இருக்கு வலுத்துன்னு சொல்றேன். அவரு இருக்காரு. உள்ள தானே இருக்கு. அதுதான் நான் அதான் சொன்னேன். நான் வெரி சாரி சார் டியூ டு ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ ஐ கான்ட் கண்டினியூ த செஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. நாகவல்லி மேம் வந்து நட்புள்ளரி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐ ஆம் டிராவலிங் ஸோ எக்ஸலன்ட் செஷன் சார். சூப்பர். வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரமேஷ் ராஜு சார் வந்து கெட் வெல் சூன் தாமோதரன் சார். காட் பிளஸ் யூ abundantly with good health and happiness forever. We will pray for you அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேஜர் சார். நைஸ் ஸ்டோரிஸ் ஃப்ரம் டிங்கி ஹோல்ஸ் டு டிசி ஹைட்ஸ் தட் வெயில் கிவ்ஸ் விக்டரி. ஹைலி இன்ஸ்பிரேஷனல் செஷன் அப்படின்னு நாராயணன் சார் ரைட்டிங்ஸ். அடுத்து முத்துலட்சுமி மேடம். எக்ஸலன்ட் செஷன் பை ரமேஷ் சார் with a lot of information about Uppalam cat story etc. Our prayers for your speedy recovery sir. Take care of your health. Our prayers for Damodaran sir also. Major sir what is name கேட்டிருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு எனக்கு தெரியல. கெட் வெல் சூன் மிஸ்டர் ரமேஷ் ராஜு சார் அப்படின்ட்டு ஜெகநாதன் சார் அவருடைய இதை சொல்லியிருக்காங்க ப்ரேயர்ஸை. ஸோ சீக்கிரம் உங்களோட ஹெல்த்து ரெடி ஆகட்டும் அப்படின்னு என்னுடைய ப்ரேயர்ஸை தெரிவிச்சுட்டு சார் ப்ரேயர்ஸ் சொல்லி முடிச்சுக்கலாம். ரமேஷ் ராஜு சார் களத்துல இல்லையா? ரமேஷ் சார் சார் இருக்குங்க சார். உங்களோட ஏற்புரை சொல்லிடுங்க சார். சாரி ஹெல்த் இஷ்யூஸ் சார். பேசுங்க சார். லட்சுமி சார் பேசுங்க சார் யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க பாருங்க புதுசா. ஜெகநாதன் சார் யாரோ இப்போ ஹேண்ட் ரைஸ். லோகநாதன் சார். பழைய கையா புதிய கையா? உழைக்கும் கையா பேசும் கையா தெரியல. பழைய கையா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க. பரவாயில்ல. ரமேஷ் ராஜு வந்து இவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸோட இன்னைக்கு மிகப்பெரிய உரை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நம்ம சார்பில் ஒரு நன்றி தெரிவித்து சார் உங்களுக்கான ஒரு நிமிட ஏற்புரை. அனைவருக்கும் ஏற்புரைகளில் அனைவருக்கும் நன்றி. வெயிலோட அருமை எனக்கு எப்போ புரிஞ்சுது அப்படின்னா, சவுதியில் வந்து சைட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக அந்த பாலைவனம் மாதிரி ராஜஸ்தான் மாதிரி அந்த வெயிலோட தாக்கம் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ அங்கே உழைக்கும் போது தான் எனக்கு வந்து அந்த வெயிலோட அருமை இன்னும் வந்து அங்கே அந்த நேபாள், பங்களாதேஷ் இங்கேருந்துலாம் வந்து மக்களில் வந்து வேலை பார்த்தாங்க. ஸோ அவங்கள சவுண்டு கேட்கல. வெளியே போயிட்டாரு. அவர் ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ வெளியே போயிட்டாரு. இப்போ அவரே உள்ள வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். இல்லைன்னா முடிச்சு சிவகனி இருக்கீங்களா சார்? மீண்டும் அவர் வரத்துக்குள்ள ஒரு அறிவிப்பு. இன்னைக்கு ஈவினிங் 7 to 8 அன்பு உறவுகள் சங்கமம் நிகழ்வு இருக்கு. கண்டிப்பாக